டயட் எக்ஸசைஸ் கூட இதையும் சேர்த்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபேட் மெட்டபாலிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு டீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொப்பை வந்து குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டீ ஃபாலோ பண்ணும் பொழுது ஒரே மாதத்தில் 4லேருந்து 5 கிலோ வரைக்கும் வந்து குறைச்சிருக்காங்க ஆரோக்கியமான முறையில். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். உடல் எடையை குறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ டயட் ஃபாலோ பண்ணுறோம், எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நிலைகளை நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு டீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொப்பை வந்து குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளால் வெயிட் கெயின் ஆகுது இல்லைங்களா, பிசிஓடி, ஃபைப்ராய்ட்ஸ், இது கூட வெயிட் கெயின் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு டீயை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெல்லி ஃபேட்டும் குறையும், பாடி வெயிட்டும் வந்து குறையும். பட் உடல் எடையை குறைக்கிறதுல நமக்கு டீடாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி உணவு முறை மாற்றங்களும் அவசியம். உடற்பயிற்சி, யோகா பயிற்சிகள், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவசியம். அது கூட இந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம மெட்டபாலிசம் வந்து பூஸ்டப் ஆகும். நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராது. நம்ம உடம்புல ஃபேட் வந்து ப்ராப்பராக வந்து டைஜஸ்ட் ஆகி உடம்புக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்கும். ஸோ இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இத்தனை விதமான பலன்கள் இருக்கிறதுனால ஸோ நம்ம செய்யக்கூடிய டயட் எக்ஸசைஸ் கூட இதையும் சேர்த்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபேட் மெட்டபாலிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டீ எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, ஒரு 200 ml வந்து தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கணும். அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு திரிக்கடுகு சூர்ணம், அதாவது திரிக்கடுகு அப்படிங்கிறது சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூன்றும் வந்து சேர்ந்தது. ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு திரிக்கடுகு சூரணம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லவங்கப்பட்டை தூள், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெரிஞ்சில் பொடி. இதை நெரிஞ்சில் பொடியாகவும் வந்து போடலாம், இல்லை நெரிஞ்சில் அப்படியே வந்து நம்ம போடலாம். ஸோ இந்த ஒரு டீயை வந்து நீங்கள் உணவுக்கு அப்புறமா ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டீங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ சர்க்கரை வியாதி இல்லாதவங்க இது கூட தேன் கலந்தும் வந்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய மெட்டபாலிசம் வந்து நல்லா பூஸ்டப் ஆகும். ஸோ திரிக்கடுகு அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்டப் பண்ணக்கூடியது. ஸோ செரிமானத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. நம்ம பாடியில் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். கஃபம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் உடம்பு வெயிட் வந்து அதிகமாகும். ஸோ கஃபத்தை வந்து குறைக்கிறதுக்கு எப்போவுமே திரிக்கடுகு சூர்ணத்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ உடல் வந்து ரொம்ப வெயிட் போடுது, ரொம்ப டயர்டாக இருக்குது, எந்த வேலையுமே செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஸோ அதே சமயத்தில் அடிக்கடி சளி பிடிக்கிறது, தும்மல் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டீயை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ வெயிட் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள், மூக்கடைப்பு இருக்கிறது, சைனசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள், தொடர்ந்து சளி தேக்கம் அடைகிறது, ஸோ நிறைய பேருக்கு இன்ஃப்ளமேஷன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னெல்லாம் திடீர்னு ரெட்டாக ஆகிடும், அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இதில் சரியாகும். ஸோ சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூன்றுமே வந்து நமக்கு செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணி வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக சோம்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும், வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கேஸை வந்து இது கம்மி பண்ணும். செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதன் மூலமாக இது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். கார்டிசால்ங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவையும் வந்து இது குறைக்குது. ஸோ மூணாவதாக லவங்கப்பட்டை நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த லவங்கப்பட்டையை எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ ப்ரௌனிங் ஆஃப் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஃபேட்டை வந்து நல்ல ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஸோ அதுலேருந்து நம்ம உடம்புக்கு வெயிட்டை அதிகப்படுத்துறதுக்கான சில ஹார்மோன்ஸ் எல்லாம் அதுலேருந்து வரும். அதை எல்லாத்தையுமே வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு உண்டு. ஸோ முக்கியமாக இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறவங்களுக்கு பசி உணர்வு வந்து அதிகமாக இருக்கும், ஒரு திருப்தியான ஒரு உணர்வே வந்து இருக்காது. சாப்பிட்டோம், நமக்கு வயிறு நிறைஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வே வந்து இருக்காது. சாப்பிட்ட உடனே திருப்பி போய் ஏதாவது ஒரு டீ குடிக்கிறதோ இல்லை வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதோ, இந்த மாதிரியான ஒரு கிரேவிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை குறைக்கிறது தான் இந்த லவங்கப்பட்டை. ஸோ அந்த லவங்கப்பட்டையை நம்ம சேர்த்து எடுத்துக்கிறதுனால ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து குறையும், இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். கடைசியாக நெரிஞ்சு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய வெயிட் போடுது. நான் வந்து எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறேன் டாக்டர், டயட் ஃபாலோ பண்ணுறேன் டாக்டர், ஆனாலும் வெயிட் குறையலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நெரிஞ்சல்
நெரிஞ்சலை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது ஸோ அது ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு வரும். பிசிஓடி, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக வந்து இருக்கும். ஸோ உடம்புல அதிகப்படியான நீர் தேங்குறது, இப்போ தைராய்டுலாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து ஒரு வாட்டர் பேக் மாதிரி வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் இந்த நெரிஞ்சல் வந்து எக்ஸஸான வாட்டரை வந்து உடம்பை விட்டு வெளியேற்றும். ஸோ இந்த காம்பினேஷனில் ஒரு டீ வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது கூட நீங்கள் டீடாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அதாவது நெய் சேர்ந்த டீடாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்களோட உடற்பயிற்சி முறைகள், ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள், இது கூட இந்த டீ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட்டை அழகாக வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இந்த ஒரு டீ ஃபாலோ பண்ணும் பொழுதே ஒரே மாதத்தில் 4லேருந்து 5 கிலோ வரைக்கும் வந்து குறைச்சிருக்காங்க ஆரோக்கியமான முறையில். ஸோ இன்றைக்கி உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு டீ பற்றி வந்து பார்த்தோம். அதுவும் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க, கஃப உடலுக்கு வந்து இந்த டீ ரொம்பவே வந்து சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness. ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை பிப்ரவரி 4ஆம் வாரம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும், 23ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அம்பத்தூரில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 25ஆம் தேதி புதன்கிழமை சேலமில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 26ஆம் தேதி வியாழக்கிழமை திருப்பூரில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 28ஆம் தேதி சனிக்கிழமை கோயம்புத்தூரில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634. காரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.